டியூஸ்டே ஈவினிங் கிச்சனுக்கு டீ போடுறதுக்கு தாங்க வந்து பால் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் பாலை கொட்டிடுவேன்னு. பாலை கொட்டுறது, தண்ணியை கொட்டுறது இதெல்லாம் எனக்கு சகஜமான வேலை தான். நானும் கொட்டாமல் தான் ஊற்றணும்னு நினைப்பேன். எப்படியாவது ஒரு பக்கம் கொட்டிடும். சாயங்காலம் ஆனால் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம், ஒன்று டீ குடிக்கணும், ரெண்டாவது கதவு ஜன்னலை கண்டிப்பாக அடைக்கணும். ஏன்னா அவ்வளோ கொசு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியலங்க. இந்த துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவசரத்தில் கொண்டு வந்து துவைச்ச துணியை கீழே போட்டுட்டு அதை எடுத்து சேரில் மாற்றிட்டு இந்த துணியெல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டேன். இது வந்து கடந்த ஒரு மாதமாக என் ஹஸ்பண்ட் போட்ட சட்டை. இதெல்லாம் துவைச்சி ஒரு பையில் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு 10 சட்டை சேர்றது வரைக்கும் துவைச்சி இந்த மாதிரி திணிச்சு வச்சுருவேன். ஒரு 10 சட்டை சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே அயன் பண்ணி அப்படியே நீட்டாக பீரோக்குள்ளே மடித்து வச்சுருவேன். இதுதான் என்னோடய பாலிசி. மடிக்க மாட்டோம், மடித்தா இப்படி தான் மடிப்போம். இந்த துப்பாக்கி வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃப் வந்து என் பையனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து துப்பாக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இது வந்து பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தெரியாத அளவுக்கு ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. இது ஏதோ விளையாட்டு பொருள்னு சொல்லிட்டு விளையாட்டு ஜாமான் கூட வைக்க போனேன். நல்ல விலைக்கு பென்னு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப பார்க்குறக்கே அருமையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்